உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு மன்னராட்சி ஒழிச்சதே கலைஞர் தான், வரக்கூடாதுன்னு. ஆனால் அதை உருவாக்கி வச்சுட்டு போனது அவர் கலைஞர். முடிஞ்சிருச்சு, அப்புறமா இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு வருஷம் இருக்கு, ஒரு வருஷம் அவள் தான் கேன்வாஸ் பண்ணி முடிஞ்சிடும். 1000 ரூபா கொடுத்தாலும் ஓசி பஸ் கொடுத்தாலும் அதையும் சொல்லி காமிச்சிடுறீங்க, அசிங்கப்படுத்துறாங்க. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் மைனஸ் இருக்கும், இல்லாமல் இருக்காது. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் மைனஸ் இல்லாமல் இருக்காது. யாருக்குமே விடியலை. ஆனால் இவங்க எழுத்து லெவலில் விடியல் தான் அவங்களுக்கு. 1000 ரூபா கொடுத்தா போதுமாங்க, பஸ்ஸில் ஓசியாக போனால் போதுமாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் பார்க்க வேணாங்க. ஏங்க எத்தனை பிரச்சனை சொல்கிறாங்க. என்ன நல்லா பண்ணாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்றும் இல்லை இருக்கிறதா. அதுக்காக அவரை குறை சொல்லுங்கலாம். மக்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா 4 வருஷம் திமுக ஆட்சி உங்களுக்கு எப்படி போச்சு? ரொம்ப கஷ்டமாக, மனசு கஷ்டத்தோடு போயிட்டுருக்கு. யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியலை. பஸ்ஸுக்கு போனால் பிரச்சனை, வெளியே போனால் பிரச்சனை, சாப்பாட்டுக்கு போனால் பிரச்சனை, எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனை தான். ரோடு எல்லாமே. நான் திமுகவை அதுக்காக நான் கலைஞர்கிட்டே பேசியிருக்கேன், அவரும் தெரியும். ஸ்டாலின் ஐயாவே தெரிஞ்சு எந்த பிரயோஜனம். ஆனால் எவ்வளோ பிரச்சனை, மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு யாருமே இல்லை. அவங்கவுங்க பெரிய பெரிய பொசிஷனில் போனவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அதுக்கு இதுன்னு போயிடுறாங்க ஒழிய கீழே அடிமட்ட மக்களை எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. இந்த லேடிஸ் பஸ்ஸில் போகிறது, அந்த 1000 ரூபா பணம் கொடுக்குறது, அப்புறம் அந்த கல்வியில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு இப்போ சாலை வசதியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. கிராமத்துக்கு நிறைய வீடு தரணாங்க, வீடு தரல. சிட்டிக்கு மட்டும் எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க, கிராமத்துக்குலாம் எதுவும் பண்ணல. எல்லாமே மைனஸாக தான் ப்ரோ இருக்குது. பெருசாக தான் நீங்கள் பண்ண ஞாபகமே எனக்கு இல்லை. சில பேருக்கு இருக்கலாம், மேபி அதில் அரசியல் ஈடுபடுறவங்களுக்கு இருக்கலாம். எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை, ஞாபகம் இல்லை. அந்த மகளிர் திட்டம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ண ஞாபகமாக தெரியுது. மக்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் தெரியல. மேபி அவங்க பண்ணியிருக்கலாம். என்ன நல்லா பண்ணாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்றும் இல்லை இருக்கிறதா. அதுக்காக அவரை குறை சொல்லுங்கலாம். மக்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியே. ஸ்கூல் காலேஜஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக லைனப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இஷ்யூஸ் இல்லாமல். ஸோ அது எனக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா முடிஞ்சிருச்சு, அப்புறமா இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு வருஷம் இருக்கு, ஒரு வருஷம் அவள் தான் கேன்வாஸ் பண்ணி முடிஞ்சிடும். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் மைனஸ் இருக்கும், இல்லாமல் இருக்காது. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் மைனஸ் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் ரோட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சிட்டி ரோட்ஸ்லாம் அந்த இதுக்காக பாதாள சேகரிக்காக ஓப்பன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டக்கு க்ளீன் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அரசாங்க ஊழியர்லாம் ஒன்றுமே பண்ணல. அரசாங்க ஊழியர் பென்ஷன்லாம் தர, நாங்கள் பென்ஷன் பண்ணவே இல்லை. எதிர்பார்த்து நாங்கள் ஓட்டு போட்டோம், பென்ஷன் வரல, இயர் சரண்டர் வரல, எந்த பெனிஃபிட்டும் இல்லை. 1000 ரூபா கொடுத்தா போதுமாங்க, பஸ்ஸில் ஓசியாக போனால் போதுமாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் பார்க்க வேணாங்க. ஏங்க எத்தனை பிரச்சனை சொல்கிறாங்க. என்னடானா எஸ்சி எஸ்டியில் கக்கூசை போட்டு விட்டுறானுங்க டேங்க். அது தெரியல, அவர் கண்ணுக்கு தெரியலையா? ஏங்க இது யாரும் அவங்க வீட்டில் போட்டால் சும்மா இருப்பாரா? அவங்களுக்கு மாத்திரம் நல்ல தண்ணி வரும், மற்ற ஏழை எளிய மக்களுக்கு மாத்திரம் கஷ்டப்பட்டுக்கிட்டோம்னா தண்ணி பிரச்சனை. மழை வந்தால் உள்ள இது அடிச்சுக்கிறது, கக்கூஸ் தண்ணி உள்ளே வந்துடுது. இதெல்லாம் யாருங்க பார்க்குறது? ஒன்று கவுன்சிலர் பார்க்கணும், பஞ்சாயத்து பார்க்கணும். இல்லை யாருமே சும்மா காசை கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க. இது சைதாப்பேட்டை இது தாம்பரத்தில் பஸ்ஸு போனீங்கன்னா நைட்டு முழுக்க உட்காந்து கூட அந்த பஸ் வர்றது. கட்சியில் அந்த முடிவு எடுத்திருக்காங்க, நல்ல முடிவு தான். ஆனால் உழைக்கணும், கட்சிக்காரங்க உழைக்கணும். தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், அது சொல்ல முடியாது. அவங்க ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு நல்லா ஸ்டடி பண்ணோம். நிறைய அந்த அங்கங்கே நிறைய போதை நிறைய ஓடுது, நிறைய கஞ்சா, எங்கே பார்த்தாலும் கஞ்சான்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்ட் பண்ணி பிடிச்சி பசங்களை பாதுகாத்தாங்கன்னா அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும். அடுத்த தலைமுறையை சீரழிக்கிறதுக்காக எங்கே பார்த்தாலும் கஞ்சான்னு ஓடினு அந்த மதுவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். சின்ன பசங்களாம் கொடுக்கக்கூடாது. யாருக்குமே விடியலை. ஆனால் இவங்க எழுத்து லெவலில் விடியல் தான் அவங்களுக்கு விடியலை. அவ்வளோதான். மக்களுக்கு விடியலை ஒன்றும் வரல. மக்கள் இன்னும் இருட்டுக்குள்ளே தான் இருக்கான், இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். அது அவங்க தெரியறதில்ல. அவங்க நான் பண்ணிட்டோன்னு சொல்லுவான். சும்மா அதெல்லாம் இல்லை. ஒன்றா அடிமட்ட மக்களுக்கு இருந்தால் தான் தெரியும். 1000 ரூபா கொடுத்தாலும் ஓசி பஸ் கொடுத்தாலும் அதையும் சொல்லி காமிச்சிடுறீங்க, அசிங்கப்படுத்துடுறாங்க. ஸோ அதனால் அது ஒரு
யாருக்கும் அதாவது 100% கரெக்டாக இல்லை, 100% இல்லை, 50% கூட இல்லை. மக்களுக்கு தான் என்ன செஞ்சாலும் மக்களுக்கு வந்து தேவைகள் பூர்த்தி ஆகாது. என்ன செஞ்சாலும் பூர்த்தி ஆகாது. ஒருத்தர் இல்லை ஒருத்தர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் அதுதான் இருக்க போகுது. ஒன்று அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாலும் நடக்கும். நமக்கு எதுவும் கிடைக்கல, அதனால நமக்கு எதுவும் தெரியாது சார் அதை பற்றி. ஆக்சுவலி இந்த டிரான்ஸ்போர்ட் வசதிகளில் கரெக்டாக ரெடி பண்ணணும். இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதால நிறைய இப்போ இன்சிடென்ட் கூட ரீசெண்டாக நடந்துச்சு தரமணியில். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய கம்யூனிகேஷன், மழை காலங்களில் தண்ணி நிறையா தேங்கிடுது. ஸோ அதனாலே நிறைய ஏரியாக்களுக்கு வந்து போக்குவரத்து சரியாக இருக்க மாட்டேங்குது. வரவங்க போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். உண்மையான திட்டம் வந்து ஏழைங்க பயன்பெறணும். அது மாதிரி எந்த பெருசாக இல்லை. மகளிர் வேணால் பயணம் வேணால் ஓகே, மற்றபடி ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும். ஆனால் இருந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி வரவே வராது. எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக எந்த ஆட்சியும் வராதுங்க. இன்னைக்கு எழுதி சொல்லுவாங்க, எம்ஜிஆர் தாங்க தமிழ்நாட்டில் உண்மையே ஏழைகளுக்காக பாடுபட்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான், புரட்சி தலைவர் தான். வேறு யாருமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி அவர் எம்ஜிஆர் நினைச்சாலே அவ்வளோ பிரச்சனை தீர்வு. அந்த மாதிரி இருக்கார். எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக எந்த ஆட்சியும் இல்லைங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ ரோடு, எஜுகேஷனை இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலோடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்னும் இதுவாக இருக்கும். காங்கிரஸ் அந்த காலத்து காங்கிரஸ்காரங்களாம் எவ்வளோ பண்ணாங்க. இந்த காலத்து காங்கிரஸ் ஒன்லி ஜாலராக தான் பண்ணுறாங்க. பிரச்சனை அதுதான். அதனால் யாரும் 2வது எஸ்சின்னு சொல்கிறாங்க. எஸ்சி யாருக்கும் உதவி பண்ணுறதில்ல. சும்மா அம்பேத்கர் பேரை வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டாங்க எல்லாம். யாரும் உண்மையாக அவளுக்கு அம்பேத்கர் சொன்ன வழியை யாரும் கடைப்பிடிக்கலை. அம்பேத்கருக்காக செஞ்சு யாரும் இல்லை. ஏன் அதே பஸ் ஸ்டாண்டு, அம்பேத்கர் பஸ் ஸ்டாண்ட் வைக்க வேண்டியதானே? ஏன் கலைஞர் தான் வச்சாத்தானா? நான் கேட்குறேன். ஊர பக்கத்தில் புதுசாக ஏன் கலைஞர் அம்பேத்கர் பஸ் ஸ்டாண்ட் வைங்க? எங்கேயா இருக்கா அம்பேத்கர்? பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க தானே இருக்கிய. எம்ஜிஆர் எவ்வளோ தெரியாமல் வந்து ரயில்வே சென்டரை வச்சுருந்தாங்க. இல்லைன்னா அதையும் வந்து அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேரை எடுத்துருப்பாங்க. இப்போ முக ஸ்டாலின் இல்லை, உதயநிதி ஸ்டாலின், எண்பது ஸ்டாலின், அவங்க உதயம் வச்சுருப்பாங்க. அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. அவர் சுற்றிலும் அவருக்கு எல்லாம் அதிகாரிங்க ஒத்துழைக்கணும். அவர் சுற்றி இருக்கவங்க அவரை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு மன்னராட்சி ஒழிச்சதே கலைஞர் தான். வரக்கூடாதுன்னு. ஆனால் அதை உருவாக்கி வச்சுட்டு போனது அவர் கலைஞர். 200 தொகுதி தோல்வி அடையும்ன்றதுக்கு தான் அவங்க இன்டெரக்டாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக செய்கிறவங்களா இருந்தால், உதவி செய்கிறவங்களா இருந்தால் அவங்ககிட்ட எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. ஒரு 10 ஏழைகளுக்கு வீடு கட்டி தர சொல்லுங்க. முதல்வர் வாட்டி கொடுத்தாரு, உதயநிதி கொடுக்க சொல்லுங்க. அவங்க காசு அவங்க வரும்போது என்ன காசாக வச்சுருந்தாங்க? இல்லை. எவ்வளோ சேமிச்சு வச்சிங்களோ அதை நான் சொல்ல விரும்பலை, கமெண்ட்ஸ் கொடுக்கல. ஆனால் உங்கள் பணத்துலேருந்து என்னைக்காவது ஒரு 10 ஏழைக்கு வேலை இது கொடுத்துருக்கோம். ஆனால் சும்மா சொல்லிட்டு யாருக்காவது ஃப்ரீயாக வீடு கட்டி கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாக சாப்பாடு போட்டிருக்கோம், ஃப்ரீயாக தான் எதுக்கு யாராவது சொல்லிச்சோம்? கலைஞருடைய பேரில் இல்லை, முதல்வர் பேரில் இல்லை, உதயநிதி பேரில் எங்கேயாவது அவங்க காசில். நான் சொல்கிறது கவர்மெண்ட்டுக்கு அத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் நீ போட்டிருக்க போஸ்டரே ஒரு 100% போட்டு வச்சுருக்க, அதை ஒரு 50% குறைச்சாலும் 25% அந்த காசை எடுத்து ஏழைகளுக்கு பண்ணியா? ஏழைகளுக்கு பண்ணு. அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. எங்கே பார்த்தாலும் ஒரு போஸ்டர் அடித்தா 10 போஸ்டர் அங்கேயே பக்கத்தில். அது எதுக்குயா? ஒருத்தருடைய விளம்பரம் ஒரு இடத்துல போட்டால் பார்த்தாதா? ஒரு 10 கிலோ 10 அடிக்கு தவறு படம் ஏதோ அதே ஃபுல்லாக அவ்வளோ காசு எங்கே?